உங்களோட கிளைண்ட்ஸ் ஏன் உங்களை ரொம்ப ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க? இன்ஃபேக்ட் உங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்கு, சர்வீஸ் நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் ஏன்? ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, தப்பு ஏன் மேலதான், என்னோட ப்ராடக்ட் தான் தப்பு, இல்ல என்னோட சர்வீஸ் தான் தப்பு, இல்ல நான் தான் தப்புன்னு நினைப்பீங்க. பட் உங்களோட கம்யூனிகேஷன் சரியில்லை, அதுதான் இங்க தப்பு. நீங்க தப்பா கம்யூனிகேட் பண்றதுனால மட்டும்தான் கிளைண்ட்ஸ் உங்களை ரொம்ப ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க. பிகாஸ் என்னோட 1.5 years ஆஃப் இந்த கோச்சிங் பிசினஸ்ல I just faced a lot of problems like this because of 5 things. அந்த 5 விஷயத்த நீங்க மேபி பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்போவே இந்த நிமிஷமே இந்த செகண்டே நிப்பாட்டிருங்க. அப்படி இல்லைன்னா திரும்பியும் இது ஒரு பேட்டர்னா லூப்பா நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நான் ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷன் கோச் ஆர் கைடு, நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ பிசினஸ்ல எப்படி கம்யூனிகேட் பண்றது, அந்த கம்யூனிகேஷன் மூலியமா எப்படி உங்களோட இன்கம்மை ஜென்ரேட் பண்றது, எப்படி உங்களுக்கான ப்ராப்பரான ஆடியன்ஸை பிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். பிகாஸ் ஆஃப் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் நான் 2 to 3 பிசினஸ்ல ஃபெயிலியர்ஸும் ஆயிருக்கேன். ஸோ அதெல்லாம் வச்சுதான் இங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம நான் கத்துக்கிட்ட விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஒன், அட்டாக் ஃப்ரம் அதர் கண்ட்ரி சோல்ஜர்ஸ். யூசி, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஒரு பவுண்டரி ஒண்ணு இருக்கு. இப்போ இந்தியாக்காரங்க இந்த பவுண்டரிஸை தாண்டி வெளியே போயிட்டாலோ, இல்ல பாகிஸ்தான்காரங்க இந்த பவுண்டரிஸை தாண்டி வெளியே போயிட்டாலோ என்ன ஆகும்? பெரிய வார் தான் கிரியேட் ஆகும், ரைட்? அதே மாதிரிதான் நீங்க உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பவுண்டரி செட் பண்ணாத போது, இல்ல உங்களோட கிளைண்ட்ஸ் உங்க பவுண்டரிஸை தாண்டி வர வைக்கும் போது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகதான் செய்யும். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, என்னோட கோச்சிங் பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு ஃப்ரீ செஷன் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. பட் நான் வாங்குற அமௌண்ட்டோ இல்ல நான் கொடுக்குற சர்வீசஸோ வெறும் அந்த 8 செஷன்ஸ்க்கு மட்டும்தான். பிகாஸ் எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. என்னை பொறுத்தவரை மணி அப்படின்னு அந்த ஒரு ஃபோக்கஸ்லயே இருந்தனால எனக்கு அந்த பவுண்டரிஸை நான் ப்ராப்பரா செட் பண்ணல. இல்ல நான் இத்தனை மணிக்கு தான் போன் எடுப்பேன், இத்தனை மணிக்கு தான் இது பண்ணுவேன். இதோட கான்சிக்வன்சஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க ரொம்ப என்ன இவன் எப்பவுமே அவைலபிளா தான் இருப்பான், எப்ப வேணாலும் மெசேஜ் பண்ணலாம், எப்ப வேணா கால் பண்ணலாம், ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இது கண்டிப்பா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாதனாலதான் இது நடக்குது, ரைட்? ஸோ அதனாலதான் நிறைய பேருக்கு நான் கம்யூனிகேஷன் பத்தி கோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோச்சிங் பிசினஸ் இங்க நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இஃப் யூ நீட் அ ஹெல்ப் டு டபுள் எக்ஸ் யுவர் இன்கம், உங்களோட கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணும், ப்ராப்பரான கிளைண்ட்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் கீழே இருக்கும். 30 months ஃப்ரீ செஷன் இருக்கு. தென் உங்களுக்கு ஓகேனா நீங்க கோச்சிங் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் 1, பவுண்டரிஸ் செட் பண்ண கத்துக்கங்க. பவுண்டரிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க மார்னிங் ஒரு 6 AM தான் எந்திரிப்பீங்க, ஈவினிங் ஒரு 6:30 மேல ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இதை நீங்க ஃபர்ஸ்ட் டே அவங்க கிட்ட சொல்லிடணும், நான் இப்படிதாங்க இருப்பேன், இப்படிதான் எந்திரிப்பேன். பிகாஸ் அந்த ஒரு கம்யூனிகேஷன்ல இந்த இடத்துல ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் அப்படின்னு அந்த ஒரு 6:30 மேல ஒரு 7:30 8:30 கால் பண்ணுவாங்க. பட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 8:30 குறைச்சு ஒரு அப்படின்னு தூங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா இங்க ப்ராப்ளம் கிரியேட் ஆகதான் செய்யும், இல்லையா? So this is what the number 1. Number 2, which is your values are main than their values. உங்களோட வேல்யூஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்கணும். இப்போ என்னோட வேல்யூஸை பொறுத்தவரை நான் ஒரு கிளைண்டா மட்டும் தான் பார்ப்பேன், ஃப்ரெண்டா பேச மாட்டேன். மேபி என்னோட ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கும் அந்த இடத்துல, ஆனா அவங்க என்னோட கிளைண்ட், அவங்க என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் போலதான். பட் மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்ன பண்ணுவோம், ஓகே அவங்களை நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிப்போம். லெட்ஸ் சே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்க ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட் அந்த ப்ராடக்ட்டை மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஓகே என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வாங்குவாங்க. எத்தனை ஃப்ரெண்டு? இதுவே நீங்க ஒரு புது ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை விற்கும் போது, எஸ் எனக்கு அவரை பத்தி தெரியாது, பட் ஆனா அவரோட ப்ராடக்ட்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அவரோட சர்வீசஸ்ல நல்ல விஷயம் இருக்குன்னு வாங்குவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிளைண்ட்ஸுக்கும் இருக்க வித்தியாசம். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நானுமே சேர்ந்துக்கிறேன், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள ஃப்ரெண்டா பார்க்க ஸ்டார்ட் பண்றது இங்க ப்ராப்ளமா கிரியேட் ஆகும். இது வேல்யூ இல்ல. கிளைண்ட்ஸ்னா கிளைண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், வேல்யூஸ். ஸோ உங்களோட வேல்யூஸ் என்ன? இப்போ உங்களோட வேல்யூஸ்ல மேபி நீங்க ரொம்ப ஆத்தென்டிக்கா இருப்பீங்க அப்படின்னா அவங்க ஒரு சில இடங்கள்ல மறைக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஆத்தென்டிக்கா இருப்பேன், ஸோ எனக்கு எதா இருந்தாலும் இப்படிதான் சொல்றதுக்கு, இந்த வே ஆஃப் டெல்லிங்ல எனக்கு இந்த வே ஆஃப் என்ன சொல்லுவாங்க வேலைதான் எனக்கு சொல்ல பிடிக்கும் அப்படின்னா நான் ஆத்தென்டிக் வேலை தான் சொல்லுவேன். நான் அதை விட்டுட்டு ஹே நீங்க நீங்க இந்த இது பண்றீங்கல்ல, இது நல்லா இருக்குது, பட் ஆனா சரியில்லை அப்படிலாம் இல்ல, இது பண்ணாதீங்க, இது நல்லா இல்ல, சிம்பிள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யுவர் வேல்யூஸ், ரைட்?
Number 3, which is express your ideas in a framework. ஒரு கிளைண்ட் நம்மள டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றதுக்கு மெயின் விஷயம் என்ன தெரியுமா? நம்மளோட ஐடியாஸை வெயிட் அ மினிட் ஸோ நம்மளோட ஐடியாஸை நம்ம ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாதுதான். பிகாஸ் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அந்த ஐடியாவை இந்த ஒரு ஐடியா இருக்கு, இந்த ஐடியா வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ண முடியும், இப்படி பண்றதால இப்படி நடக்கும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா அதாவது ஐயோ இங்கேயோ இடையில மறந்துட்டேன், இப்படி பண்ணா கிளைண்ட்டுக்கும் புரியாது, நீங்க என்ன பேசுறீங்கிறது உங்களுக்கும் புரியாது, அந்த ஐடியா ப்ராப்பரா கன்வே ஆச்சாங்கிறதும் தெரியாது. தெரியாது. வாட் அ மேன், வாட் அ ரைமிங், வாட் அ மேன். ஸோ இந்த இடத்துல ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நான் ரீசெண்ட் டைம்ல நிறைய படிச்சுட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் என்னோட நார்மல் டே டு டே லைஃப் கான்வர்சேஷன்லையும் இல்லை என்னோட கிளைண்டோட அப்ரோச் பண்றதுல இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்றேன். அதுல மோஸ்டா எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நான் சொல்றேன். ரைட், வாட், வை, ஹவு அப்படிங்கிறது. ஸோ இப்போ லெட்ஸ் சே யாரோ ஒருத்தர், இப்போ உங்க கிளைண்டே வந்து நீங்க ஒரு பெர்ஃப்யூமே செல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா, இந்த பெர்ஃப்யூம் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட், இந்த பெர்ஃப்யூம் என்ன, இந்த பெர்ஃப்யூம் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க, இதை நீங்க வந்து சொல்லணும். வாட், வை, ஏன் இந்த பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். பிகாஸ் இந்த பெர்ஃப்யூம் ஏன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த பெர்ஃப்யூம்ல இருந்து வர ஸ்மெல், இந்த பெர்ஃப்யூம்ல இருந்து ஆட் பண்ணியிருக்கிற இன்கிரீடியன்ஸ், இது எல்லாமே சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். அட் த எண்ட் அப்படிங்கிறதுல ஹவு, இது எப்படி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த நான் ஆட் பண்ணியிருக்கிற இந்த இன்கிரீடியன்ஸ் உங்க மேல நீங்க உங்க மேல நீங்க அடிக்கி ஸ்ப்ரே பண்றதுனால உங்க பாடி இருக்கிற நேச்சர் ஸ்மெல்லோட சேர்ந்து இந்த ஸ்மெல்லும் கன்வே ஆகும் போது சூப்பரான ஒரு ஸ்மெல்ல கொடுக்கும். ஓ மை காட், சொல்லும் போது எனக்கே வந்து இவ்வளவுதான் இருக்குல்ல. ஸோ அப்போ நான் ஆக்சுவலி ஃபாக் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு நிமிஷம், நான் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி வச்சா அப்புறம் நான் மறந்துடுவேன். ஸோ யா, இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து தண்ணி அடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். தண்ணி அடிக்கிறதுனா இந்த தண்ணி அடிக்கிறது இல்ல, பைப்ல தண்ணி அடிக்கிறது ரொம்ப எனக்கு ஈஸி. அப்படின்னா அதை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அதை செஞ்சாதான் நம்புவாங்க. ரைட்டா? எனக்கு வந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது பேசுற விதத்துலதான் அவங்க வந்து நம்புவாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறத அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற விதத்துலதான் அவங்க வந்து இது பண்ணுவாங்களே, நர்ச்சர் பண்ணுவாங்களே தவிர சும்மா ஓகே இந்த ப்ராடக்ட் நான் இப்படிதான் விற்கிறேன், இதுதான் இது வேணா வாங்க இல்லைன்னா போங்க அப்படின்னா நடக்குமா, வருமா, என்ன போறோமோ அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் திங் விச் இஸ் ஷோ யோர் இமேஜ் இஸ் நாட் யோர்ஸ். நீங்க ஷோ பண்ற, அதாவது நீங்க ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு இமேஜ் அப்படிங்கிறது உங்களோட இமேஜே கிடையாது. இமேஜ் அப்படிங்கிறதுக்கு மெட்டாஃபரா நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களோட வாய்ஸ். லெட்ஸ் சே கண்ணை முடுங்க, என்னோட வாய்ஸை லிசன் பண்ணுங்க. அந்த வாய்ஸை லிசன் பண்ணும்போது நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அந்த வாய்ஸ் மூலியமா? கான்ஃபிடென்டான பர்சன் இமேஜ் பண்றீங்களா? இந்த பர்சன் எப்படி இருப்பாருங்க இமேஜ் பண்றீங்களா? எப்படி இமேஜ் பண்றீங்க? இதே மாதிரிதான் ஒரு கிளைண்ட் கிட்ட நீங்க பேசும்போதும் இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் உங்களோட வாய்ஸ் போய் ப்ரொஜெக்ட் ஆகுறதுனால அதை வச்சுதான் நீங்க யாருங்க அதை சொல்லுவாங்க. கரெக்டுங்களாங்க? ஏனுங்க? சோ உங்க வாய்ஸை டியூன் பண்ணுங்க, உங்க வாய்ஸை கொண்டு வாங்க, சூப்பரான ஒரு வாய்ஸ் கொண்டு வாங்க. ஆக்சுவலா ஒரு விஷயம் தெரியுமா, நம்மள நிறைய பேரு நம்மளோட ஒரிஜினல் வாய்ஸ் நினைக்கிறது ஒரிஜினல் வாய்ஸே கிடையாது. பிகாஸ் நம்ம அதுக்கான ப்ராப்பர் எக்ஸசைசஸ் பண்ணி வாய்ஸை டியூன் பண்றது கிடையாது. ஸோ நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன். இந்த எக்ஸசைஸ் டெய்லி மார்னிங் எந்திரிச்சு ஒரு 1 minute நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் வாய்ஸை நீங்க அட்டைன் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அடுத்த 60 days இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. லெட்ஸ் சே 1 minute டைமர் செட் பண்ணுங்க. இந்த ஒரு சவுண்டை உங்களோட அடி வயிற்றுலேருந்து நெஞ்சிலேருந்து டிராவல் ஆகி இங்க தொண்டையில எல்லாம் வர மாதிரி நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படி 1 minute நீங்க பண்ணும் போது 1 minute ஃபுல்லா பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட்ல ஓகே அப்படி ஆகும், திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, திரும்பியும் அப்படி ஆகும், திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது உங்களோட வாய்ஸ் அப்படிங்கிறது டியூன் ஆகும், உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் அப்படிங்கிறது வெளியே வர ஆரம்பிக்கும். இப்ப என்னோட பழைய வாய்ஸை கேட்டீங்க அப்படின்னா, ஏய் என்னடா எப்படி பண்ணிட்டு இருக்கேன், ஐயோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். பட் இப்போ இந்த வாய்ஸை நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி என்னோட வோக்கல் எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரி மாத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்களோட வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும், கம்யூனிகேஷன்ல நீங்க டபுள் எக்ஸ் ஆகணும், உங்களோட பிசினஸ் அது மூலியமா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 30 minute செஷன் இருக்கு. தென் நான் என்னோட ப்ரோக்ராம் என்னோட கோச்சிங் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தென் உங்களுக்கு ஓகேனா நீங்க என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். அண்ட் ஸோ ஃபைனல் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ்
கான்ஃபிடன்ஸ் இஸ் நாட் கான்ஃபிடன்ஸ் மஸ்ட் ஃபீல் நாட் டு ஷோ. கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும். உங்க ரூம்ல இருக்கிற பீப்புள் அந்த ஆறாம ஃபீல் பண்ணணும்னு வாங்க. இதை அது வந்துட்டு நீங்க ஷோ பண்ணக்கூடாது. ஏய் நான் கான்ஃபிடென்டான பர்சன் தெரியுமா அப்படிங்கிறத நீங்க ஷோ பண்றதுல கிடையாது. யூ ஜஸ்ட் நீட் டு மேக் தம் ஃபீல் தட். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? பாடி லாங்குவேஜ். அதுதான் ஒரே விஷயம், ரைட்? இப்ப நான் இவ்வளவு தூரம் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்றேன், இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறேன் அப்படின்னா என்னோட பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறத வச்சுதான் நான் கான்ஃபிடென்ட்டா இல்லையாங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், என்னோட வோக்கல் அண்ட் என்னோட ஐஸ் வந்து எப்படி போகுது வருது, நான் எவ்வளவு நேரம் உங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து கவனிக்க வச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் வச்சுதான் நான் கான்ஃபிடென்ட்டா இல்லையா, நான் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்றேங்கிறத நீங்க வந்து அட்ரஸ் பண்ணுவீங்க. ஸோ இதே தான் உங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது, மேபி நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்கன்னா உங்களோட மீட்டிங்ஸ்ல, உங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ்ல நீங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணும் போது பாடி லாங்குவேஜ், உங்களோட கையை பயங்கரமா யூஸ் பண்ணுங்க. பாடியை ரொம்ப ஃப்ளோவா அப்படி ஜென்டிலா யூஸ் பண்ணுங்க. நல்லா ஓப்பன் அப் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உட்காந்துருக்க இடத்துல இப்பயே இந்த விஷயத்தை எக்ஸசைஸை ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க உட்காந்துருக்க இடத்துல நல்லா ஓப்பன் அப் பண்ணுங்க. உங்களோட பாடியை நல்லா ஃப்ரீ ஆக்குங்க. ஜஸ்ட் உங்களோட கையை ஆக்ஷன் பண்ணுங்க. இது அப்பப்போ வந்து ஒரு விஷயங்களை கொடுக்க ஆரம்பிங்க. நான் ஏன் அடிக்கடி இப்படி பண்றேன்னா, பிகாஸ் அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல் எனக்கு பொறுத்தவரை அது. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டைல் இருக்கும், உங்களுக்கு என்ன வே ஆஃப் விஷயங்களை நீங்க கன்வே பண்ணுவீங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் வாட் த மெயின் ஹியர். நீங்க நிறைய பேரோட இன்டர்வியூஸ் எடுத்து பாருங்க, கையில பயங்கரமான ஆக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் முக்காவாசி பேர். பிகாஸ் அது வந்து சைக்காலஜிக்கலி என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட அந்த ஒரு பிரசன்ஸ், ஐ மீன் உங்களோட அந்த ஒரு ஃபோக்கஸ் இப்ப நான் அட்டைன் பண்றேன் இந்த கை ஆக்ஷன்ஸ் பண்றது மூலியமா. ஸோ திரும்பி சொல்றேன், உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணா லிங்க் இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனல் என்டர்பிரனர்ஸ் அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ், மேக்ஸிமம் திரும்பி லீடர்ஸ், ரைட்? ஸோ அவங்களுக்காக எப்படி அவங்க வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட ஆர்கியூ, எப்படி கிளைண்ட்ஸ் கிட்ட நெகோஷியேட் பண்ணலாம், எப்படி கிளைண்ட்ஸ் கிட்ட ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணலாம், எப்படி கம்யூனிகேஷன் மூலியமா அவங்களோட இன்கம்மை $10x பண்ணலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், சொல்லி தரவும் போறேன். ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீக்லி 1 or 2 வீடியோஸ் கம்பல்சரி அப்லோட் பண்ணிடுவேன், அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.